ஃப்ரெண்ட்ஸ் சிலர்களுக்கு வணக்கம். திமுக கூட்டணியில ஒரு கட்சி புதுசா வந்து ஆட் ஆக போகுது. அதுவும் அதிமுக கூட்டணியில இருந்து விலகி இந்த கட்சி திமுக கூட்டணியில சேரப்போகுது அப்படின்ற ஒரு பேச்சு அரசல் புரசலாவே பேசிட்டு இருந்தது. ஆனா இத உறுதிப்படுத்துற விதமா அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் என்ன பண்ணிருக்காங்க, சில பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அதிமுக கூட்டணியில இருக்கிற தேமுதிக தான் இப்ப திமுக கூட வரப்போகுது அப்படின்ற ஒரு பேச்சு தான் அடிபட்டு இருக்கு. ஆனா இங்க அதிமுக என்ன சொல்றாங்க, தேமுதிக எங்க கூட்டணியில தான் இருக்குது, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல அப்படின்னு அதிமுக பகிரங்கமா சொல்லிட்டு இருக்கு. இத தேமுதிக உறுதிப்படுத்துதா அப்படின்னா இல்லவே இல்ல. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்க யாரு கூடமும் கூட்டணி இல்ல. 2026 ஜனவரி மாசம் கடலூர் மாவட்டத்துல எங்களுடைய மாநாடு நடக்க போகுது. அந்த மாநாட்டுல வச்சு நாங்க பகிரங்கமா அறிவிக்கிறோம் யாரு கூட கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்றது. இது வரைக்கும் நாங்க எந்த கூட்டணியிலும் இல்லை, திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இதை தவிர்த்துட்டு உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்ற ஒரு சுற்றுப்பயணத்தை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, முன்னெடுத்திருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு கட்சிகள் என்ன பண்ணிட்டாங்க, இப்பவே தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் 9 மாசம் இருக்குது தேர்தலுக்கு. அதுக்கு முன்னாடியே தங்களுடைய கட்சிகளை கிரவுண்ட் லெவல்ல வலுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இப்பவே என்ன பண்ணிட்டாங்க, பிரச்சாரங்களை ஈடுபட்டாங்க. இப்போ திமுக தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிச்சு, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அவர் போட்டார். பாமக ஒரு பக்கம் அன்புமணி அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, தமிழக மக்களின் உரிமைகளை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம். இதற்கிடையில பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து அவங்களும் என்ன பண்றாங்க, சந்திச்சுட்டு வராங்க. காஞ்சிபுரம் தொகுதியில அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுதுதான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க 2019 தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தோம், ஆனா இப்ப இல்ல. 2019 நாங்க என்ன பண்றோம், வெளியே வந்துட்டோம். இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்க இல்லவே இல்ல அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ முதல்வர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்தது. அப்போ ஒவ்வொரு கட்சிகளும் போய் என்ன பண்ண, அடுத்தடுத்து போய் பார்த்தாங்க. ஓபிஎஸ் போய் பார்த்தாரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரேமலதா போய் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஐயா போன்ல விசாரிச்சாரு, அதுக்கப்புறம் தொடர்ந்து போய் என்ன பண்ணாங்க, வைகோ அவர்கள் போய் பார்த்தாங்க, எல்லாருமே பார்த்தாங்க, தொடர்ந்து பார்த்தாங்க. அப்போ எல்லாருமே அரசியல் புரசலா பேசிட்டாங்க. எப்பா திமுக கூட்டணியில தேமுதிக உள்ள வருது, கொஞ்சம் இடம் போட்டு வைங்க அப்படின்ற ரேஞ்சில அரசியல் புரசலா என்ன பண்ணாங்க, பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இத உறுதிப்படுத்துற விதமாவே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்றாங்க, பாசத்தோடு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, திமுக ஆட்சிக்கு நான் 50க்கு 50 கொடுப்பேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் என்ன பண்றாங்க, மார்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி எந்த அளவுக்கு கடுமையா விமர்சிச்சிருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்னா, ஏகப்பட்ட விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறாங்க. ஆனா இப்போ திமுக கிட்ட கொஞ்சம் இணக்கமான முறையில் என்ன பண்றாங்க, போறாங்க. கிட்டத்தட்ட வந்து என்ன பண்றாங்க, அரசியல் புரசலா பேசுறாங்க. அவங்க 12 சீட்டு கேட்டாங்க, இவங்க 10 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் புரசலா என்ன பண்றாங்க, பேசுறாங்க. ஆனா இது எதுவுமே அதிகாரப்பூர்வமா பகிரப்பட்ட தகவல்னா இல்லவே இல்லை அப்படின்றது தான் ஒரு உண்மையா இருக்கு. ஆனா இந்த விஷயம் இருக்குல்ல, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திடீர்னு யூட்டன் அடிச்சு திமுக பக்கம் கொஞ்சம் பாசமா நகர்வுகளை நகர்த்தது எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் பீதியை கலப்பிருக்கு. வலுவான கூட்டணியை கட்டமைக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி திணறுகிறார் அப்படின்றதுதான் ஒரு விஷயமா இப்ப பார்க்கப்படுது தமிழக அரசியல். ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி, இந்த கூட்டணியில நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு பாஜக முதற்கொண்டு கூவி கூவி தங்களுடைய தொண்டை தண்ணி வத்துந்துதான் அவங்களுக்கு மிச்சம். உண்மையிலேயே பாஜக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் நம்பி வர்றதுக்கு யாருமே இங்க தயாரா இல்ல. ஆதவர்ஜனா ஒரு வாட்டி சொன்னாரு, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு அவர் ஓப்பனா பேசினாரு. என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு ஆளா, அவரை நம்பியெல்லாம் யார வரதுக்கு தயாரா இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. இப்போ அதுதான் உண்மையா இருக்கு. எடப்பாடி பழனிசாமியை நம்பி வந்தால் துரோகம் தான் மிஞ்சும் அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணம் தேமுதிக. ஏன்னா 2024 அவங்க கூட்டணி வச்சாங்க, நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வைக்கும் போது ஒரு விஷயம் பேசப்பட்டது, ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு. ஆனா அந்த ராஜ்யசபா சீட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் பல்ட்டி அடித்து அடித்து தேமுதிகவை துரோகத்தின் உச்சத்துல கொண்டு போய் என்ன பண்ணாரு, நிப்பாட்டினார். துரோகம் செஞ்சு என்ன பண்ணாரு, உச்சத்துல போய் நிப்பாட்டினார். வேண்டாம், கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு இணக்கமான சூழ்நிலை, நாங்க 2026 கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா இப்ப 2026 தேர்தல் நடக்குதுல, கூட்டணிக்கு ஆளு வேணும்ல, அதனால நாங்க அடுத்த வருஷம் கொடுக்குறோம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. ஆனா தேமுதிக இங்க உஷாராயிருச்சு. இதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி நம்பினா உண்மையிலேயே
தேமுதிகலாம் வந்து நான் வார்த்தைகளை நம்பினாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பேசுனது அது, அவர் கொடுத்த வார்த்தைகள் அது மாதிரி. உண்மையிலே அந்த வார்த்தையை என்ன பண்ணாங்க, நம்பினாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி கொடுத்த வாக்க தவறி விட்டார், கொடுத்த வார்த்தையில அவர் உண்மையா இல்ல அப்படின்னு சொல்லிதான் தேமுதிக என்ன பண்ணுச்சு, இதுக்கப்புறமும் எடப்பாடி பழனிசாமியை நம்ம நம்புறது வேஸ்ட் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, ஒற்றை புள்ளியில வந்துட்டாங்கன்னா. இதுக்கு முன்னாடி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மாவட்டந்தோறும் போயிட்டு நிர்வாகிகளை சந்திச்சாங்க. அப்போ 2 ஆப்ஷன் தான் அவங்க வச்சாங்களாம். நிறைய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் 2 ஆப்ஷன் தான் வச்சாங்க. ஒன்னு திமுக கூட்டணி, இல்ல விஜய். இவங்க 2 பேரையும் நம்ம என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஏன்னா நம்ம அதிமுக கூட்டணியில இருந்து பார்த்தாச்சு, பாஜக கூட்டணியில இருந்து பார்த்தாச்சு, திமுக கூட்டணியில நம்ம இருந்தா பார்ப்போமே. ஏன்னா 2019 தேர்தல் திமுக கூட்டணி வெற்றி, 2021 வெற்றி, அதுக்கப்புறம் நடந்த 2024 வெற்றி, அதுக்கப்புறம் நடந்த இடைத்தேர்தல்கள், நகராட்சி மன்ற தேர்தல்கள், மாநகராட்சி தேர்தல், எல்லா உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்திலையும் திமுக கூட்டணி அமோக வெற்றி, தொடர் வெற்றி. இப்ப 2026 அவர்கள் தான் வெற்றி பெற போகிறார்கள் அப்படின்னு ரொம்பவே அழுத்தம் திருத்தமா என்ன பண்றாங்க, எல்லாருமே கணிக்கிறாங்க. உண்மையும் அதுதான். எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கிற கூட்டணி தோற்கும், திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று திரும்பவும் அவர்கள் தான் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இப்போ தேமுதிகவும் அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. எதுக்கு நம்ம தோக்குற இடத்துக்கு போயிட்டு நம்ம நின்று பண்ண முட்டு கொடுக்கணும்? அந்த உழைப்பை எல்லாம் ஜெயிக்கிற கூட்டணிக்கு போட்டா நமக்கு ஆதாயம் கிடைக்குமே, நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேமுதிக திமுக பக்கம் நகருது. அதனாலதான் தொடர்ந்து விமர்சனங்களை வைத்து வந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பாசத்தோடு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை சிறப்பா செஞ்சுட்டு வராரு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை அவர் கையில் எடுத்திருக்கிற விதம் சூப்பரான விதம், அவருடைய அணுகுமுறை சூப்பரு, அவருடைய ஆட்சிக்கு நான் 50 மார்க் நான் கொடுப்பேன் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சு எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் கோபத்தின் உச்சத்திலும் ரொம்ப ஒரு யோசிக்கிற அளவுக்கு, அதுவும் சோதனையின் உச்சத்துல அவர் என்ன பண்ணிருக்கு கொண்டு போய் வச்சிருக்கு. ஐயோ அவ்வளவுதான்பா, போயிருச்சுப்பா, நமக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச ஆதரவும் போயிருச்சு. இப்போ பாஜக அதிமுக இந்த 2 கூட்டணியை வச்சுக்கிட்டு, 2 கட்சிகளை வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறாரு? இருக்கிற எதிர்கட்சி தலைவர் பதவியே தக்க வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து விட்டார் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் அதிமுக நிலவுது. இவரு பேசலாம், மக்கள் கிட்ட வந்து பேசலாம், ஊன்னு பேசலாம். ஆனா உண்மையிலேயே இவருக்கு பின்னாடி இருக்கிற அழுக்குகள் என்ன, இவருக்கு பின்னாடி இருக்கிற குறைகள் என்ன அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி மறந்து விட்டு மக்களிடம் வந்து என்ன பண்றாரு, பேசுறாரு. உண்மையிலேயே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி நினைத்து வருத்தப்பட வேண்டிய ஒரு இடத்துலதான் நம்ம நிக்கிறோம். ஏன்னா அதிமுக அப்படின்ற ஒரு மாபெரும் கட்சியை கட்டமைத்து ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க, கொடுத்துட்டு போனாங்க. இவங்களை நம்பி, சசிகலாவை நம்பி, டிடி விதிநகரனை நம்பி, ஓபிஎஸ் நம்பி, இபிஎஸ் நம்பி கொடுத்துட்டு போனாங்க. ஆனா இவங்க தங்களுடைய சுயநலத்துக்காக அந்த ஒரு மாபெரும் தலைவி கட்டமைத்துட்டு போன அந்த கட்டமைப்பை சுக்குநூறா உடைச்சிருக்காங்க. இப்ப திரும்பவும் அதிமுக ஜெயலலிதா இருந்த காலகட்டத்துக்கு அப்படி இருந்த ஒரு அதிமுக திரும்ப வருமா அப்படின்னா ஒரு சந்தேகமான ஒரு பார்வையில தான் பார்க்கப்படுது. இப்ப திரும்பவும் சசிகலா, டிடி விதிநகரன், ஓபிஎஸ், சிபிஎஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்தா கூட இந்த கட்சி அந்த கட்டமைப்புக்குள்ள வருமா அப்படின்னா அது வந்து சந்தேகப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இவங்க சுயநலம் தான் முக்கியமா இருக்கு. கட்சி நலனை யாரும் பார்க்கறது இல்லை, கட்சிக்காக உழைக்கிற தொண்டர்கள் நலன்களை யாருமே பார்க்கறது இல்லை. இப்ப இருக்கிற காலகட்டம் அப்படியேதான் இருக்கு. எல்லாரும் சுயநலத்தோடு என்ன பண்றாங்க, செயல்படுறாங்க. இப்போ இபிஎஸ்க்கு ஒரு சுயநலம் இருந்ததுனாலதான் அதிமுகன்ற ஒரு கட்சியை பாஜக கிட்ட போய் என்ன பண்ணாரு, கிரயம் போட்டார். இப்போ அவருக்கு சுயநலம் இல்லைன்னா எனக்கு கட்சி நலன்தான் முக்கியம், நான் சிறைச்சாலைக்கு போனாலும் பரவாயில்ல, என்னுடைய சம்பந்தி சிறைச்சாலைக்கு போனாலும் பரவாயில்ல, என்னுடைய மகன் சிறைச்சாலைக்கு போனாலும் பரவாயில்ல, கட்சி நலன் அப்படின்னு நின்றுந்தாருன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு மாபெரும் தலைவர் ஆயிருப்பாரு அப்படின்னு தான் எல்லார் மத்தியிலும் பேசப்படுகின்ற ஒரு பேச்சா இருக்கு. ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய சுயநலத்துக்காக, முன்னாள் அமைச்சரின் சுயநலத்துக்காக இந்த கட்சியை போயிட்டு பாஜக கிட்ட கிரேம் பண்ணி கொடுத்துட்டு வந்தார்ல, இதுதான் பெரிய ஒரு மைனஸா இருக்கு. இதன் மத்தியில பாஜக கூட்டணியில இருக்கிறவங்களும் விலகி போறாங்க, அதிமுக கூட்டணியில இருக்கிறவங்களும் விலகி வந்து என்ன பண்றாங்க, திமுக பக்கம் வராங்க. இப்ப திமுகவுக்கு கூட்டணிகளின் பலம் அதிகரித்து கொண்டே போகுது. ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமி வாயால கெட்டு போறாரு. ஆனா இங்க திமுக அமைதியா இருந்து காரியத்தை என்ன பண்றாங்க, சாதிச்சுட்டு வராங்க. தேர்தல் நெருங்க இன்னும் என்னென்ன கட்சிகள் திமுக பக்கம் வரப்போகுது, அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து யாரெல்லாம் விலைக்கு வரப்போறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட்டணியில வர்றதுக்கு இணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்றத அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றத சொல்லி மென்ஷன் பண்ணி இவங்களுடைய ஆட்சிக்கு 50 மார்க் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி
பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.